கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 11வது அதிகாரம் 4வது வசனம். 2 கொரிந்தியர் 11:4, 2 கொரிந்தியன்ஸ் 11:4. எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் அவங்கள ஒரு சாடுவது இல்லை அவங்கள ஒரு மாதிரி சொல்லுவது ஒரு எதிர்மறையான காரியத்தை சொல்கிறார். அதாவது வேறொரு சுவிசேஷம், வேறொரு இயேசு, வேறொரு ஆவி, இந்த மூணும் நீங்கள் கேட்டால் என்ன பண்ணணும்? உடனே அதை வெறுத்து தள்ளணும். மாறாக நீங்கள் சகிக்கக்கூடியவங்களாக இருக்கிறீங்களே, ஆனால் நான் உங்களை எப்படி இது பண்ணியிருக்கேன்? அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட கன்னியை நான் உங்களை ஒப்பு கொடுத்துருக்கேன். ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறவங்களா இருக்கிறீங்களே வேறொரு சுவிசேஷத்தை. அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா கலாத்திய சபைக்கு எழுதும்போது என்ன எழுதுறாரு? கலாத்தியர் 1வது அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். இப்போ அதுக்குள்ளே வேறொரு சுவிசேஷத்தை எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. வேறொரு சுவிசேஷம் இல்லையே. காரணம் என்ன? சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாக இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். என்ன? அப்படி யாராவது உங்களுக்கு சொன்னாங்கன்னா அவங்க சபிக்கப்பட்டவர்களாய் இருக்க கடவன் சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, முன்னே சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். அதாவது அவ்வளோ ஒரு கடுமையான வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். அதாவது நம்ம என்ன தெரிஞ்சு கொள்ளணும்? இங்கே கொரிந்து சபைக்கு பின்னாடியே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பின்னாடியே இந்த யூத மதத்தை சேர்ந்தவர்கள் நீ கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வது மாற்றம் போதாது, மாறாக நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் யூதனாக மாற வேண்டும் என்று சொல்லக்கூடிய கள்ள உபதேசத்தை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அதனால இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாரு? நீங்கள் கேட்டிராத ஒரு கிறிஸ்து, நீங்கள் கேட்டிராத ஒரு சுவிசேஷம், நீங்கள் இதுவரை கேட்டிராத ஒரு ஆவி, இதெல்லாம் கேட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இது ஒரு புதுமையானது, இது இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லக்கூடிய நீங்கள் எப்படி சகிக்க முடியும்? எங்களுக்கு உண்மை தெரியும், எங்களுக்கு சத்தியம் தெரியும் என்று சொல்லி நீங்கள் அதை தடுத்திருக்கணும். ஆதியில் எப்படி ஏவாளிடம் சாத்தான் வஞ்சித்தது போல உங்ககிட்ட வஞ்சிக்கிறவங்க வரும்போது நீங்கள் வஞ்சிக்கப்படாமல் சுவிசேஷத்தை பிடித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டுமே. அந்த ஒரு ஆதங்கத்தை தான் சொல்கிறாரு. இந்த 3 காரியத்தையும் சொல்கிறாரு. வேறொரு கிறிஸ்து, வேறொரு சுவிசேஷம், வேறொரு ஆவி, இது எதுவுமே இல்லை என்று சொல்லக்கூடியதாக. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கும் கர்த்தருடைய சுவிசேஷத்தை புரட்டி போடக்கூடியதா, இயேசு கிறிஸ்துவை புரட்டி போடக்கூடியதா, இல்லை பரிசுத்த ஆவியை கொடுக்க வேறொரு ஆவியை பற்றி சொல்லக்கூடியதா இன்றைக்கு நம்ம சபைகளில் இருக்கா? எக்கச்சக்கமாக இருக்குது. எக்கச்சக்கமாக நீங்கள் நம்ப முடியாத அளவிற்கு இன்றைக்கு சபைகளுக்குள்ள இப்படி பிரிவினைகளை கொண்டு வரக்கூடிய ஆவி. ஏன்னா நாங்கள் உங்களுக்கு ரகசியத்தை சொல்லி கொடுக்குறோம், வேத வசனத்தில் இத்தனை ரகசியம் இருக்குது, இந்த ஆழங்களை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிக்கூடிய ஒரு கூட்டம் வருது. இன்னொன்று என்ன பார்க்குறோம்? ஒரு சிலர் இல்லை ஆவியில் நீங்கள் நிரம்பி இப்படி செய்யணும், ஆவியில் நிரம்பி அதை செய்யணும், இல்லை ஆவியில் நிரம்பி நீங்கள் எல்லாம் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லக்கூடியதா ஒரு நூதனமான போதனைகளை சொல்லி மக்களை குளறுபடி பண்ணக்கூடிய காரியம் இன்னைக்கு எவ்வளோ நடக்குது. அதனால தான் இன்றைக்கு சபை கிறிஸ்துவனுடைய நாமம் தூசிக்கப்படுவது, சபைக்கு வெளியே இல்லாமல் சபைக்குள்ள அநேகமாக தூசிக்கப்படுவதற்குரிய காரணம் என்ன? இப்படி ஏதாவது ஒரு புதுமை இல்லை ஏதாவது ஒரு புதுமையான காரியம் செய்ய போகிறது போல நிறைய காரியங்கள் செய்வதனால தான் இன்றைக்கு சபையில் கிறிஸ்துவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. அநேகருடைய விசுவாசம் சோதிக்கப்படக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். எனக்கு அருமையானவர்கள் நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, நம்ம வேத வசனத்திற்கு அப்பாற்பட்டு ஒரு தொடர்பில்லாத ஒரு காரியத்தை கொண்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த காரியத்தில் ஈடுபடாதீங்க.
ஏன்னா இன்னைக்கு அதனால தான் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்தவத்திலிருந்து பணம் சம்பாதிப்பதற்காக நிறைய பொருள்களை கொண்டு வந்து விற்கிறாங்க. இது கர்த்தர் ஆசீர்வதிச்சதுன்னு சொல்லி. ஒரு சிலர் வந்து எங்கள் சபையில் வந்து பிரசங்கம், எங்கள் சபையில் வந்து ஜெபம் பண்ணிங்கன்னா தான், எங்கள் இடத்துல வந்து ஜெபம் பண்ணிங்கன்னா தான் கர்த்தர் ஜெபத்தை கேட்பார்னு. இல்லை, எனக்கு அருமையானவர்களே, நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. வஞ்சிக்கிற ஆவி வந்து இயேசு கிறிஸ்துவை விட்டு, சுவிசேஷத்தை விட்டு, பரிசுத்த ஆவியை விட்டு உங்களை தூரம் போக்கக்கூடியதாக இருந்தால் நீங்கள் உடனே மனம் திரும்புங்க, கர்த்தரை பிடித்து கொள்ளுங்க. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இன்றைக்கு அநேக வஞ்சனையான போதனைகள் காணப்படுவதை பார்க்கிறோம். உம்முடைய வசனத்தை முழுமையாய் பிடித்து கொண்டு ஆண்டவரே, எல்லா நாச மோசங்களுக்கும் எங்களை விலக்கி, எல்லாவித வஞ்சனைகளுக்கும் எங்களை பாதுகாத்து உம்முடைய கிருபையினால வழி நடத்த வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம்.